வாங்கப்பா, இன்னைக்கு ஒரு பம்ப்கின் தோசை பண்ணலாம். இது மஞ்சள் பூசணிக்காய் நல்ல பழமாக கிடச்சிது பாருங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இதை நறுக்கி வச்சுருக்கேன். இதை துருவி கூட போட்டு ஆட்டலாம். நான் என்னால் துருவ முடியாமல் அதனால் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி, ஒரு டம்ளர் வந்து மாவு அரிசி, இட்லி அரிசி ஒரு டம்ளர், மாவு அரிசி ஒரு டம்ளர், அப்புறம் உளுந்து கொஞ்சோண்டு, சும்மா ஒரு கை உளுந்து, 4 வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜவ்வரிசி எல்லாம் போட்டு ஊற வச்சு இதை ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு நம்ம தோசை ஊற்றலாம். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மாவு அரைச்சி வச்சுட்டு தோசை ஊற்றும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த பம்ப்கின் மாவு நல்லா அரைச்சி ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டா நல்லா புளிச்சிருச்சு. தோசை ரொம்ப அருமையாக வருதுங்க. தோசையும் பாதாம் மிளகாப்பொடி, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பாதாம் கொஞ்சம் நிறைய வச்சு வறுத்து மிளகா அப்படி நுணுக்கியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வீடியோ போடுறேன். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த பூசணிக்காய் தோசை. உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்க காயாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க, சூப்பராக இருக்கும். வாழ்க வளமுடன்.